இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு ஆய்வை கண்டக்ட் பண்றாங்க. அதாவது இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸால தண்ணிக்கு பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியும். ஏதாவது அட்மாஸ்பியர் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து ஏதாவது ஹீட்டிங் பிரச்சனை வருமா, இந்த டெம்பரேச்சர் சார்ந்ததுன்னா ரைஸ் ஆகுமா அப்படின்றத மனசுல வச்சு ஒரு ஆய்வை கண்டக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கான டெம்பரேச்சர் டேட்டா இருக்குல்ல, அதை ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. அது கூடவே 6000 கிட்டத்தட்ட 6000 சென்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸை இவங்க பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதை பத்தி ஃபுல்லா ஆய்வு பண்றாங்க ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பேஸ் பண்ணி. கிட்டத்தட்ட 93,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவுக்கு அவ்வளோ தூரம் சர்வர்ஸ், ஓகேவா, உலகம் முழுக்க முக்கியமான ஹப்பா எடுத்து ஃபுல்லா இதையும் அந்த ஒரு ஸ்டடிக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து முடிச்ச பிற்பாடு எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஆய்வு பண்ணி முடிக்கிறாங்க. ஷாக்கிங் ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, இது சூட்டை அதிகமாக்குன்னு சொல்றாங்க. ரொம்பலாம் குழம்பாதீங்க. இப்போ நம்ம ஊர்ல ஒரு 35 டிகிரி செல்சியஸ் சூடு இருக்குன்னு வைங்க, அந்த வெப்பம் டெம்பரேச்சரு. இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் 37 மேலே போகுமா. புரியுதா? 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்றாங்க. ஆவரேஜா சொல்றேன். இன்னும் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 3.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. நான் அது உலக வெப்பமயமாதலை பற்றி பேசிட்டு இல்லை மக்களே, அது பலகால தலைவலி, அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. ஆனால் அதை விட வேகமாக இது சூடாகிட்டு இருக்குங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த சூடு நினச்சிடாதீங்க, இந்த டெம்பரேச்சர் அதிகமாக வருது. அதை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுன்றாங்க. உலகம் முழுக்க டேட்டா சென்டர்ஸ் ஃபுல்லாக குவியுதுன்னு வைங்க, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கும் டெம்பரேச்சரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்னு வைங்க, ஒட்டுமொத்த பூமி எப்படி இருக்கும்? கடாயில் போட்டு வருகிற மாதிரி தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். உள்ள இருக்க நாம ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதை லிமிட் பண்ண முடியாதுன்றாங்க. அந்த ஃபெசிலிட்டியோட ஃப்ரெண்ட்ஸை தாண்டியும் இந்த டெம்பரேச்சர் வெளியே அதிகமாக ரைஸ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா டெம்பரேச்சரு. யாரோ சொல்கிற விஷயம் இல்லைங்க, ஆய்வு பண்ணி அதோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லியிருக்க விஷயம் இது. இந்த ஹீட் பபிள்ஸ் இருக்குல்ல, இதை ஆய்வாளர்கள் எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா ஹீட் ஐலண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சூடு தீவுகள்னு. சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிற, மைண்டில் வச்சுக்கோங்களேன். இது என்ன கான்செப்ட்னா, இப்போ சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பில்டிங்ஸ் வானுயர கட்டியிருப்போம், இடுக்கடுக்கமாக நிறைய கட்டடங்கள் இருக்கும், ரோட்ஸ் நிறைய போட்டிருப்போம், பிரிட்ஜஸ் நிறைய இருக்கும், ரயில்வே ட்ராக்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் அப்படி கன்ஜஸ்டடாக இருக்கனாலே ஹீட் அங்கே பயங்கரமாக இருக்கும்ல, வென்டிலேஷன் பெருசாக இருக்காதுல்ல. ஆனால் கிராமத்தில் பெருசாக என்ன இருக்கும்? இதெல்லாம் சிட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ எங்கெங்கே அதிகமாக ஹீட் உணரப்படணும்? சிட்டியில். ஆனால் கிராமத்தில் அதிகமாக ஹீட்டை உணர்வோம். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? சிட்டியை விட அதிகமாக கிராமப்புறங்களில் ஹீட்டை உணர்வோம். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை தான் ஹீட் ஐலண்ட்ஸ்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுவாங்க. அந்த பிடியில தான் நம்ம இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க.